அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 100 சாமி அப்படிங்கிறதோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதை, ஒரு விடோ பற்றின கதை. சரி, ஒரு பக்கம் வந்து ஜென்சி அந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் சேஞ்சஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. பட் இன்னும் அந்த மறுமணம்ங்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இது ரியல் பேஸ்டு ஸ்டோரி அப்படிங்கிறது இன்னொரு மெயினான இது. உங்களுக்கு கிளைமேக்ஸில் பார்க்கும்போது அதோட ஒரிஜினல் யார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு வீடோ ஒரு 2 பசங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி வராங்க, அந்த பசங்களை படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு பாவம். ஒரு ரெண்டு பசங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எவ்வளோ பாசம் இருக்குங்கிறத கொஞ்சம் சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஓகே மறுமணம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஹீரோயின் எடுக்கிற டிசிஷன் வந்து அந்த மகனுக்கு அது எப்படி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், ஒரு மெச்சூரிட்டியில் வந்து கரெக்டு தான், அம்மாக்குன்னு ஒரு லைஃப் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து சப்போர்ட் பண்ணி ஓகே அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வரதும் உண்மையிலே நிறைய விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட்டாகவும் சரி, சில சீன்ஸ் வந்து சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. படம் ரொம்ப சின்ன படம் தான், ஒரு மேபி ஒரு 2.25 மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஹீரோயின் சுவாசிகா சம்திங், ஐ நாட் ஷுர் அபவுட் இஸ் நேம், ரியலி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த 2 பையனில் மூத்த பையன் கேரக்டர் வருவான், அவனோட கேரக்டருமே வந்து சூப்பராக இருக்குது. இதில் நிறைய பேர் இருக்காங்க, கருணாஸ் இருக்கார், அப்புறம் வந்து விஜய் ஆண்டனி வந்து லாஸ்ட் போர்ஷனில் வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் வந்திருப்பார். பட் ஸ்டில் அவரோட ரோல் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 ரேஞ்சில் இருக்கிற ஒரு மென், ஒரு ஹாப்பியான மென் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அவருக்கு வந்து மறுமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலில் அவர் வராரு. அவருமே அவரோட ரோல் வந்து சூப்பராக இருந்தது. பட் சொசைட்டி இந்த மேரேஜ் எப்படி பார்க்குது, அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க, ஈவன் ஒரு அந்த பொண்ணோட அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அவங்க எப்படி வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டில் நம்ம வந்து ஒரு ரோபோ, ஒரு ஏஐ அந்த ஸ்டேஜில் போயிட்டுருக்கோம். பட் இப்போ கூட அந்த மறுமணத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவையான படம். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுக்கலாம். எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய படம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரத்தில் வேறு வீடியோவில் திரும்பவும் பார்க்கலாம். வெரி லாங் கேப் ஃபார் மூவி ரிவ்யூ. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு வாரமும் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.